சத்தியத்தின் பாதையில் டாக்டர் SR நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. இது லாக்டவுன் டைம். நக்கீரன் ஆப்பை அன்லாக் பண்ற டைம். ஊரடங்கு சமயத்திலும் உண்மைகளை தெரிந்து கொள்ள டவுன்லோட் பண்ணுங்க நக்கீரன் ஆப். இப்போ பாடி உண்மையா இப்போ ஜென்ரல் காமன் பீப்புளாக இருக்கட்டும், இப்போ வீட்டில் வந்து சும்மா தான் இருப்பாங்க, இப்படிதான் கண்டிப்பாக வெயிட் போடுறான், சாப்பிட்டு தூங்குறதுல வெயிட் போடுறான். அவங்களுக்கு இப்போ WHO என்ன சொல்றாங்க, ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படி தான் சொல்றாங்க. அது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒப்பீனியன்னா என்ன சொல்லுவீங்க? இது வந்து நாங்கள் காலங்காலமாக சொல்கிறது தான். இப்போ தான் வந்து WHO சொல்கிறாங்க, கரெக்டுங்களா? இப்போ தான் வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஃபிட்டாக இருங்க அப்படின்றாங்க. இது காலங்காலமாக நான் மட்டும் இல்லை, நிறைய ட்ரெயினர்ஸ், நிறைய அத்லெட்ஸ் எல்லாருமே சொல்கிறது, எல்லாருக்குமே ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபிட் லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்கள், நான் நிறைய சொல்கிறேன், எடுத்துக்கோங்களேன் ஏஜ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த லைக் COVID-19 வந்து இட் இஸ் அட்டாக்கிங் மோர் எல்டர் பீப்புள் தேன் த யங்கர் பீப்புள். ஆனால் இப்போ யங்கர் பீப்புளும் அட்டாக் ஆகணும்னா என்ன காரணம் நீங்கள் சொல்லுங்கள்? இம்யூனிட்டி பவர் அதுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் ஃபிட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஹெல்த்தியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படின்னா, லைக் இப்போ வந்து ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் அவங்க கொண்டு வரணும். வெளியில் போக முடியாது, இப்போதைக்கு ஜிம்முக்கு போக முடியாது. ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், வீட்டில் என்னென்ன ஒர்க் இருக்குது அதை பண்ணலாம். ஒரே இடத்துல இருக்காமல் எழுந்து என்னென்ன வேலை பண்ண முடியுமோ அவங்க லைஃப் ஸ்டைல் இப்போ ஆக்டிவாக இருக்கணும். அவங்க ஃபுட் இன்டேக் மாற்றணும். ஸோ அந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா இட் பி பெட்டர் ஃபார் தம். சில பேர் நம்ம வாக்கிங் ஜாகிங் அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிருக்காங்க. அது மட்டும் போதுமா இல்லை அதுக்கு தாண்டி வேறு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த டைமில் என்ன கேட்டிங்கன்னா அது மட்டுமே போதும்னு சொல்லுவேன். அதையே ஒரு 1 hour இந்த மார்னிங், 1 hour இந்த ஈவினிங். வெளியில் போக முடியாது, பட் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா உள்ளே அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இல்லை மாடி இருக்கும், எல்லா வீட்லையும் கன்ஃபார்மாக மாடி இருக்கும். இல்லைனா காப்ஸ் கூட அலோவ் பண்ணுவாங்க, பட் மெயின் ரோட்டில் நம்ம போகக்கூடாது. மாஸ்க் போட்டு we can go நியர்பை, பக்கத்தில் போனால் கூட போகலாம், போயிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி வாக்கிங், ஜாகிங், ஒரே இடத்துல நின்றுட்டு கூட ஜாக் பண்ணுற மாதிரி இருக்குது, ஸ்கிப்பிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரே இடத்துல பண்ணுறது தான். இந்த மாதிரிலாம் பண்ணால் இப்போதைக்கு நான் போதும்னு சொல்லுவேன் பிரதர். இப்போதைக்கு அந்த ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டு இது போதும். ஏன்னா இதுக்கு மேலே ஜிம்முக்கே போகாதவங்க எதுவும் பண்ண வேணாம் நான் சொல்லுவேன். சரி, ஓகே பிரதர். நீங்கள் இப்போ இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, டக்குன்னு அடாப்ட் பண்ணீங்க, எல்லாம் பண்ண முடியுது. இப்போ சப்போஸ் காமன் பீப்புள் ஓகேவா, எதுவுமே சும்மா வாக்கிங் ஜாகிங் அது மட்டும் போதும் அப்படின்னு நினச்சி டக்குன்னு இந்த மாதிரி இந்த ஃபீல்டு வரலாம், சரி நானும் பாடி பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்களா? அவங்களாம் எப்படி அடாப்ட் பண்ண முடியுமா? அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ், ஐ மீன் அவங்க என்ன சொல்கிறது? இல்லை, இப்போ வாக்கிங் ஜாகிங் மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் என்னென்னா, இந்த COVID-19க்கு அப்புறம் நீங்கள் வேணால் பாருங்கள், ஜிம்லாம் கூட்டமாயிடும். ஏன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்களே இந்த மாதிரி ஃபிட்டாக இருக்கணும். தே வில் திங்க் ஓகே வாக்கிங் ஜாகிங் மட்டும் போகாது, நான் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்னா நான் ஜிம்முக்கு போகணும், இல்லை எதனா ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுக்கணும், எதனா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எடுக்கணும்னு நினைப்பாங்க. பட் நீங்கள் கேட்குற மாதிரி ஜிம்முக்கு போய் பாடி பில்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த லாக்டவுனை வந்து ஒரு டெஸ்ட் பீரியடாக எடுத்துக்கிட்டு எவ்வளோ அவங்களால ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுமா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜிம்முக்கு வந்து தே கேன் ஸ்டார்ட் த கெரியர். லைக் பாடி பில்டர் ஆகணும்னு இல்லை, ஈவன் உங்களை ஃபிட்டாக வச்சுக்கணும்னா கூட இதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்ட்டாக நீங்கள் பண்ணலாம். அதுதான் ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இப்போ நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஓகே, இப்போ சீனியர் சிட்டிசன் 60+ பீப்புள்ஸாக இருக்கும், அவங்களாம் இம்யூனிட்டி இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ப்ளஸ் அவங்க மட்டும் சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகுது. ஓகே, அவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸாக இல்லை அவங்க வேறு ஏதாவது பண்ணால் ஹெல்த்தியாக இருக்கணும்னா வேறு என்ன பண்ணலாம்? 60+ இருக்கவங்களுக்கு இப்போதைக்கு நான் சொல்லுவேன் ஃபிசிக்கல் ஹெல்த்தோட மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கண்டிப்பாக தான் ட்ரூ. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள நம்ம பயமுறுத்தவே கூடாது. இப்போது நிறைய பேர் கேட்குறாங்க, இப்போ வந்து அவங்க அப்பா அம்மா வந்து எழுந்துரு வாக்கிங் போ எழுந்துருங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு. இல்லை, அவங்களுக்கு வயசாகிடுச்சு, அவங்களுக்கு 60 வயசு ஆகுது, அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் இப்போதைக்கு இல்லை. இப்போ வந்து நீங்கள் அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் டெவலப் பண்ண முடியுமானா முடியாது. இப்போதைக்கு அவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் தான் தேவை, மென்டல் சப்போர்ட் தான் தேவை. இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ் நம்ம வீட்டில் இருக்கவங்கள இல்லை இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா இப்போ அவங்க தான் ரொம்ப பயப்படுறாங்க நம்மளோட, கரெக்டுங்களா? லைக் உங்களோட அவங்க தான் பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, நியூஸில் எப்பயுமே சொல்லிட்டு இருக்காங்க 60 year old people இல்லை 40 above 50 above தான் அஃபெக்ட் பண்ணுதுன்னு. முதல்ல நான் சொல்லுவேன் அவங்களுக்கு மென்டல் சப்போர்ட் கொடுங்க. அவங்கள நீங்களே வாக்கிங் கூட்டு போங்க, வெளியில் கூட்டு போங்க, இல்லை மேலே மொட்டை மாடி கூட்டு போய் வாக்கிங், இல்லை ஒரு இடத்துல உட்காந்துட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா எழுந்துக்கு வைங்க, வீட்டுக்குள்ளேயே நடக்க வைங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா அவங்க ஃபுட் என்ன சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். நிறைய ஆயில் ஐட்டம்ஸ் இல்லை, ரீஃபைன் சுகர் ஐட்டம்ஸ், அவங்களுக்கு உடம்பு எதுலாம் கெடுதல். ரீஃபைன் சுகர் தான் ரொம்ப ரொம்ப கெடுதல். அதேமாதிரி ரொம்ப ஃப்ரைட் ஐட்டம்ஸ், பேக் ஐட்டம்ஸ் சாப்பிட்றாங்களா பாருங்கள். சாப்பிட்டாங்கன்னா அதை முதல்ல அவாய்ட் பண்ண சொல்லுங்கள். அவங்க ஃபுட் ஹேபிட்டை நம்ம அழகாக மாற்றிட்டாலே தே வில் பி வெரி ஹெல்த்தி. அதேமாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்மளே கூட்டிட்டு போனால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்டர்ஸ் மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா லேடிஸும் இருக்காங்க, வீட்டில் இருக்கிற லேடிஸும் சரி, அவங்க ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, அவங்களுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் என்ன சொல்லுவீங்க? அவங்க பார்த்துட்டு லைக் வெசல்ஸ் வாஷ் பண்ணுறாங்க, துணி துவைக்கிறாங்க, வீடை பெருக்கிறாங்க, எல்லா வேலையும் பார்க்குறாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய எக்ஸசைஸ் தானே. இதுக்கு மேலே ஒரு எக்ஸசைஸ் தேவையே இல்லை. பட் ஆல்சோ அவங்களும் ஒரு வாக்கிங், ஜாகிங், இல்லைனா ஸ்கிப்பிங், இல்லை ஸ்டெப்ஸ் பிரதர். நான் சின்னதாக என்ன சொல்லுவேன்னா மாடி படிக்கட்டி ஏறினாலே போதும். இப்போ நம்மளே லிஃப்ட் தான் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா வி ஆர் காட் த லைஃப் ஸ்டைல், ஒரு லக்ஸுரி லைஃப் ஸ்டைல் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் ஏன் லிஃப்ட் யூஸ் பண்ணோம்? முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், யாருமே வந்து பக்கத்தில் இருக்கிற கடைக்கு கூட பைக்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, காரில் தான் போவாங்க, சைக்கிள் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இப்போ பாருங்கள், பைக்கில் போனால் போலீஸ் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் சைக்கிள் போக ஆரம்பிச்சிட்டாங்க, சைக்கிள் மிதிக்கிறாங்க. ஏன்னா சைக்கிளில் போனால் பக்கத்தில் தான் சார் நான் போகிறேன் அப்படின்றாங்க.
ஸோ இதுதான் பிரதர் இந்த லாக்டவுன் நமக்கு நல்லா சொல்லி கொடுத்தது எவ்வளோ சோம்பேறியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை அவங்க பண்ணுறாங்க, லேடிஸ் வீட்டில் இருக்காங்க. பட் நிறைய பேர் என்னன்னா சின்ன வேலையை கூட நான் என்ன அட்வைஸ் சொல்லுவேன்னா, சின்ன வேலையை கூட சர்வெண்ட் வைக்கிறது. இப்போ என் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் தனியாக தான் இருக்கேன், நான் சர்வெண்ட் வைக்க மாட்டேன். மோஸ்ட்லி எல்லா ஒர்க்கும் நான் தான் பார்ப்பேன். ஏன்னா அதுவே எனக்கு ஒரு எக்ஸசைஸ் தான். இப்போ லாக்டவுனில் கூட ஐ கெட் அப் ஐ ஸ்வீப் மை ஹோம், ஐ கெட் அப் ஐ க்ளீன் மை டேபிள், ஐ கெட் அப் ஐ க்ளீன் மை வெசல்ஸ். எனக்கு இதுவே ஒரு பெரிய ஒர்க் மாதிரி இருக்குது. அப்போ தான் யோசிப்பேன், ஓகே அப்போ எங்கள் அம்மாலாம் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க வாழ்க்கையில் அப்படின்னு. ஸோ இதுவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருந்தாலே இட்ஸ் பெட்டர். பட் அவங்களுக்கும் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் வாக்கிங் போகிறது இந்த மாதிரி பண்ணுறது இட்ஸ் குட். இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு மாறலாம், வேறு மாதிரி இதாகணும்னா என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி, பண்ணலான்னு சொன்னால் நான் வந்து எப்பயுமே ஒரு 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 ஒர்க் என்ன தான் பண்ணாலும் ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் இல்லை எதனா ஒன்று ஒரு ஹாபியாவோ இல்லை உங்களோட மைண்ட் ரிலாக்ஷனாவோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பிரதர். நீங்கள் ஐடியில் இருங்க, நீங்கள் மீடியாவில் இருங்க, நீங்கள் பேங்க்கில் இருங்க, டேக் இட் எனி ஸ்போர்ட் விச் மேக்ஸ் யூ ஸ்வெட். ஃபுட்பால், பேஸ்கெட் பால், வாலிபால், எதுவாக இருந்தாலும் வாட் எவர் ஸ்போர்ட் யூ டேக் எனி ஸ்போர்ட், மேக் ஷுர் இட் மேக்ஸ் யூ ஸ்வெட். அந்த மாதிரி ஒரு ஹேபிட் நம்ம வச்சு தான் பிரதர் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இல்லைனா மென்டலாக நம்ம லாக்டவுன் ஆகிடுவோம். இப்போ வந்து நம்ம ஹோம் லாக்டவுன் தானே, நிறைய பேர் இவ்வளோ வருஷமாக மென்டல் லாக்டவுனில் இருந்தாங்க. என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன், எவ்வளோ பேர் என்கிட்ட லைக் தி கம் ஃபார் கவுன்சிலிங் அவங்க சொல்லுவாங்க, இல்லை நான் வேலைக்கு போகிறேன், வீட்டுக்கு வரேன், ஏர்ன் பண்ணுறேன், வீட்டில் படுத்துங்குறேன், காலையில் என்ன பண்ணீங்க சார், ஏந்துருவேன், வேலைக்கு போவேன், திருப்பி வருவேன், சாப்பிடுவேன், படுத்துங்குவேன். சரி, வாட் இஸ் திஸ் டைம் யூ ஆர் ஸ்பெண்டிங் ஃபார் யுவர் செல்ஃப்? லைக் நீங்கள் ஒர்க் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்களோட கம்பெனியோட ஓனருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ஒய்ஃப் உங்கள் பசங்களுக்கு வந்து மணி ஏர்ன் பண்ண ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. பட் என்ன டைம் நீங்கள் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணீங்க? நான் சொல்லுவேன், நான் 1 hour போய் ஒர்க் அவுட் பண்ண எல்லாத்தையும் மறந்துடுறேன். அதே மாதிரி அவங்க எதனா ஒன்று சொல்லணும், இல்லை நான் 1 hour பேட்மிண்டன் விளையாடுவேன், இல்லை நான் 1 hour வந்து ஃபுட்பால் விளையாடுவேன், இல்லை வாலிபால், இல்லை பேஸ்கெட் பால், இல்லை வெளியில் போய் சைக்கிளிங் பண்ணுவேன், இல்லை ஸ்விம்மிங் பண்ணுவேன். ஐ வில் சே மேக் ஷுவர் டேக் ஒன் ஹேபிட் ஆஸ் அ ஹாபி ஆர் அ ஹேபிட் அதர் தென் யுவர் நார்மல் லைஃப் ஸ்டைல். அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மென்டலாக ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ஃபிசிக்கலாகவும் ரொம்ப ஹெல்ப் பண்ண முடியாது. அது பண்ணணும். அது பண்ணாதவங்க இருந்தது தப்பு, அது பண்ணாதவங்க இப்போதைக்கு அதை பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ ஆஸ் அ பாடி பில்டர், ஐ மீன் ஜிம்முக்கு போய் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது ஃபிசிக்கா மாறது ஓகே, ஃபிசிக்கலா ஆமா, அதே மாதிரி மென்டலா மாறதுக்கான வாய்ப்பு இருக்காது பிரதர்? மென்டலாக மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பிரதர், சரிங்களா? நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நான் யோசிக்கவே மாட்டேன் எப்பவுமே சொல்கிறதுக்கு. நான் ஸ்மோக் பண்ணியிருக்கேன், என் லைஃப்பில் நிறைய ஸ்மோக் பண்ணியிருக்கேன். நான் ரெகுலராக ஸ்மோக் பண்ணுறேன். ஏன்னா நான் கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகும்போது அந்த கோல்ட் கண்ட்ரிஸ் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஸ்மோக் பண்ணால் தான் சில டைமில் நான் என்ன பண்ணுவேன், ஸ்மோக் பண்ணுவேன். பட் இந்த பாடி பில்டிங் என்னோட கெரியராக எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மோக் ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தேன். பாஸ்ட் 1 year நான் ஒரு ஸ்மோக் கூட பண்ணேன். என்னோடய லாஸ்ட் பர்த்டே வந்து எனக்கே தெரியாமல் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, உங்கள் பர்த்டேக்கு நான் ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் பண்ணார்ல, அவருக்கு தெரியும் நான் வந்து ஸ்மோக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஒரு 2 கேன்சர் பேஷண்ட் ஸ்மோக்கால் கேன்சர் வந்தது. அவங்களுக்கு வந்து லைஃப் டைம் மெடிசன்ஸ் வந்து என்னோடய பேரில் போயிட்டுருக்கு. ஸோ அது என்கிட்ட அவங்க சொல்லவே இல்லை. பர்த்டே அன்றைக்கி சொல்லலை. பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசணும் அப்படின்னாங்க. யாருன்னா, ஏன்னா அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல மெடிசன்ஸ் அதெல்லாம், கேன்சர் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கோ கீமோக்கோ அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல. இவங்க வந்து என் பேர் மூலிமா லைக் அன்றைக்கி ஒரு வாட்டி மட்டும் தான் அவங்க ஃபண்டு, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து என்னோடய அக்கௌண்ட்லேருந்து போகிற மாதிரி தான் அவங்க பண்ணாங்க. ஏன்னா நான் இதுக்கெல்லாம் எதுவுமே எப்பவுமே நோ சொல்ல மாட்டேன். அவங்க என்கிட்ட ஃபோனில் பேசணும்னு சொன்னாங்க. ஸோ அவங்ககிட்ட நான் பேசும்போது அவங்க சொன்னது ஒரே விஷயம் தான், கேன்சர் வந்து இதுதான் காரணம். நிறைய பேர் இங்கே ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போது ஹாஸ்பிட்டலையும் சரி, உங்களை மாதிரியும் சரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் தான் எனக்கு மெடிசன் கொடுக்க போகிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க. அதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் ஸ்மோக் பண்ணாமல் இருந்தாங்க சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. நான் பண்ணலன்னு தான் சொன்னேன், போய் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னது என்னன்னா, இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணாமல் இருங்க பிரதர், பண்ணியிருந்தா கூட இதுக்கப்புறம் பண்ணாதீங்க, நான் உங்களை கேட்டுக்கிறேன், என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னாங்க. நானும் இன்னும் போய் அவங்கள பார்க்கல, பட் மெடிசன்ஸ் நான் தான் கொடுத்துட்ருக்கேன் அவங்களுக்கு. அந்த ஒரு மொமெண்ட் நான் திங்க் பண்ணேன், ஓகே. அதே மாதிரி என்ன சொல்லுவேன், ஒரு சின்ன அட்வைஸ் பிரதர் எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்கு, தே வில் திங்க் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு கை நடுங்குது அப்படின்னு. எவ்வளோ வழி இருக்குது பிரதர். மெடிடேஷன் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன். அண்ட் அதில் நிறைய டேப்லெட்ஸ் இருக்குது, எடுத்தால் ஸ்மோக் பண்ண மாட்டேன். பட் என்னென்னா 1 minute தான் பிரதர். நீங்கள் ஸ்மோக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நான் அந்த ஜேர்னி இருக்கிற 1 year ஸ்மோக் பண்ணாது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் மந்த் ரொம்ப கஷ்டம், செகண்ட் மந்த் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் ரெகுலர் ட்ராவல் பண்ணுறப்போ இடத்துல அந்த கடையில் நிறுத்தும் போதோ இல்லை என் காரில் லைட்டர் பார்க்கும் போதோ எப்பயுமே அந்த டெம்டேஷன் இருக்கும். பட் எனக்கு என்னென்னா அந்த ஒரு 2 minutes ஒருத்தவங்க வீட்டில் சொன்னாங்க, ஒரு 2 minutes தள்ளி போடுங்க அப்படின்னு. நான் கடை இருக்கும், நான் போய் வாங்கலாம்னு நினைப்பேன். பட் 2 minutes யோசிப்பேன், ஷுடாய் வேறுனா அவங்க பிடிச்ச விஷயத்தை பற்றி யோசிங்கன்னு. ஓகே, நான் உடனே யோசிச்சேன், ஓகே நான் போய் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு. டன், ஃபர்கெட். ஒரு 1 minute நம்ம தள்ளி போட்டோன்னா அந்த ஸ்மோக் ஹேபிட் ஆகும். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக இட் ஹெல்ப்டு மீ டு ஸ்டாப் மெனி திங்ஸ் லைக் ஆல்கஹால் ஆகட்டும், ஸ்மோக்காக இருக்கட்டும். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் இப்போ யாராவது பண்ணியிருந்தா கூட இதுக்கப்புறம் பண்ண வேணாம். பட் நிறைய பேர் இதை மாற்றிருக்கு. ரொம்ப ஒழுக்கமானவங்களாக இருந்திருக்காங்க. ஏன்னா ட்ரஸ்ட் மீ, ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் மாதிரி ஒழுக்கமானவங்களாம் நீங்கள் பார்க்க முடியாது. மேபி ஃபியூ பீப்புள் ஆர் தேர், பட் 90% மேலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிசிப்ளினாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரே கோல் தான், அச்சீவ் பண்ணணும். ஏன்னா மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஸ்போர்ட் வில் சேஞ்ச் லாட் ஆஃப் பீப்புள் லைஃப். இப்போ இந்த லாக்டவுனில் நடந்த இந்த மக்களுக்கு இந்த கொரோனா வைரஸ்னால அவங்களுக்கு அதுலேருந்து கொஞ்சம் அவேராக இருக்கணும் அப்படின்னு சில விஷயம் அவங்களுக்கு சொல்லணும்னா என்ன சொல்ல விரும்புங்க? அது
இந்த டைமை வந்து நம்மளோட டிசிப்ளினுக்கு நம்ம மாற்றிக்கலாம் பிரதர். ஏன்னா ஒருத்தர் வந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு 21 நாள் இருந்து டிசிப்ளினாக இருந்தாருன்னா அதுக்கப்புறம் லைஃப் லாங் ஹில் பி டிசிப்ளின். டிசிப்ளின் இன் சென்ஸ் ஃபுட், வாட் ஆர் த ஹேபிட்ஸ் யூர் யூசிங் அண்ட் வாட் ஆர் த வே யூர் லிவிங். ஃபுட் வீட்டில் இருக்கும்போது நிறைய பேர் கிரேவ் பண்ணிட்டே இருப்பாங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள நான் எப்போ போகலாம், என்ன இருக்குது சாப்பிடுறேன், அது ஒரு கண்ட்ரோல், ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல். செகண்ட் கண்ட்ரோல் மென்டல் ஹெல்த், லைக் எதுவுமே தப்பாக பண்ணாமல், லைக் ஸ்மோக் பண்ணாமல், ட்ரிங்க் பண்ணாமல், அது இருக்குது செகண்ட் டிசிப்ளின். தேர்ட் டிசிப்ளின் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஒரே இடத்துல நிறைய பேர் சோஃபாவில் உட்காந்துட்டு அந்த கேம் விளாண்டுட்டு இருக்காங்க 2-3 மணி நேரம், அது தப்பு. எழுந்து விளையாடுங்க, பட் எழுந்து ஒரு 10-15 minutes பிட்வீன் கேப், டேக் இட். தேர்ட், ஸோ இது 3 பிரதர், ஃபுட் கண்ட்ரோல் அண்ட் டிசிப்ளின் லைக் ஸ்மோக், ட்ரிங்க் கண்ட்ரோல் அண்ட் தேர்ட் கண்ட்ரோல் ஃபிசிக்கல். இந்த 3 கண்ட்ரோலும் இந்த டைமில் திஸ் இஸ் அவர் பெஸ்ட் டைம் டு கெட் திஸ் ஆல் கண்ட்ரோல். இது முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் வில் பி ஸோ ஹாப்பி தட் வி ஆர் சேஞ்ச்ட். நம்ம நிறைய பேர் பாருங்கள் லாக்டவுன் முடிஞ்ச பிறகு ஒரு சேஞ்ச் பீப்புளாக வெளியே வருவாங்க. நீங்கள் இல்லை, நான் இல்லை, நிறைய பேர் அவங்க கேரக்டர் மாறும், அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அவங்களோட லைஃப் ஸ்டைலே மாறும் லாக்டவுனுக்கு அப்புறம். ஸோ ஐ ஹோப் திஸ் லாக்டவுன் எண்ட் சூன், பட் வி வில் சி அ டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் ஆஃப் எவ்ரி ஒன். சரி, ஓகே பிரதர். இப்போ வந்து சின்னதாக இப்போ வீட்லேயே இருக்கவங்க சின்ன எக்ஸசைஸ் மாதிரி ஏதாவது டெமோ காட்டினா நல்லா இருக்கும். நான் வீட்டிலே இருக்கவங்க இது மாதிரி ஜிம்மு போகாதவங்க என்னென்ன பேசிக்காக பண்ண முடியுன்றதை காட்டுறேன். ஏன்னா அதில் இன்ஜுரி ஆகாத மாதிரி நான் காட்டுறேன். ஏன்னா என்னாலே இப்போ இந்த இடத்துலேயே நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ண முடியும், பட் ஆனால் யார் பண்ணுன்றது இருக்குல்ல, நான் கைட் பண்ணுறது தப்பாக கைட் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ பேசிக்காக என்னென்ன ஒர்க் அவுட் நாங்கள் பண்ணலாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்குன்றதை நான் சொல்கிறேன். இப்போ ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்குவாட் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் அவுட். ஸோ அது எப்படி பண்ணணும்னு ஒரு காமிப்பார். ஃபஸ்ட் நார்மலாக பண்ணுவார், அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போகாதவங்க எப்படி பண்ணணும்னு பண்ணுவார் பாருங்கள். ஸோ ஒரு ஆனால் கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 to 20 15 கவுண்ட்ஸ் பண்ணாமல் 30 to 40 கவுண்ட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். ஒரு 30 to 40 கவுண்ட்ஸ் இது எப்பயுமே ரொம்ப முக்கியம். ஸ்குவாட்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் அவுட். இப்போ ஜிம்முக்கு நீங்கள் போகல, உங்களுக்கு அந்த ஸ்பைன் நியூட்ரலாக இல்லை, லெக் பொசிஷன் தெரியல அப்படின்னா லெக் ஷோல்டர் வித்தில் வைக்கணும், இருந்தாலும் உங்களுக்கு தப்பாக இருந்தது, உங்களுக்கு சரியாக படலை அப்படின்னா see the basic initial way to do was sit in this way. That's it. So squat and get up. Squat, get up. Squat, get up. That's it. This is a basic way. எல்லார் வீட்லையும் சேர் இருக்கும், எல்லார் வீட்லையும் இதை பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸி. இதில் பொசிஷன் உங்களுக்கு தப்பே ஆகாது. The same way, sit here for 20 counts and get up. So this is a basic exercise for making yourself fit during this lockdown. This is a very basic. சரிங்களா? ஸோ எப்படி ஸ்குவாட் இந்த சேரை யூஸ் பண்ணி பண்ணீங்களோ, சேரை யூஸ் பண்ணி பண்ணுற இன்னொரு ஒர்க் அவுட் நான் சொல்கிறேன். ஸ்டெப் அப் அண்ட் டவுன். ஸோ பாருங்கள், ஈச் லெக் ஒரு 30 counts பண்ண பாருங்கள். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஒர்க் அவுட்ஸ் ஃபார் யர் glutes and your legs also. Let's go. So இதை வந்து நீங்கள் ஒரு 30 to 40 counts each leg. So when you're coming up, try to kick your leg towards forward and then come back down. Kick your leg forward and come back down. Do 30 counts in this leg and 30 counts in that leg. So next important workout, basic workout for people in the home பார்த்தீங்கன்னா push-ups. எல்லாருக்குமே தெரியும். ஸோ push-ups வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவே ஒரு இன்டர்மீடியட் ஜிம்முக்கு ரெகுலராக போகிறவர்னா ஒரு நாளைக்கு 100 push-ups வச்சுக்கோங்க. கன்ஃபார்மாக அந்த 100 push-ups நீங்கள் பண்ணி ஆகணும். லைக் 20 கவுண்ட்டாக ஒரு 5 செட்டு பண்ணாலும் சரி, 30 கவுண்ட்டாக பண்ணாலும் சரி, பட் மேக் ஷூர் யூ ஃபினிஷ் த கவுண்ட்ஸ். இல்லை நீங்கள் ஜிம்முக்கு போகல, உங்களுக்கு புஷ்அப் வரல, புஷ்அப் ஃபார்ம் உங்களால் பண்ண முடியலன்னா நீங்கள் பெண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். டூவர். ஸோ இந்த மாதிரி பெண்ட் பண்ணி பண்ணிங்கன்னா கொஞ்சம் லெவல் கம்மியாகிடும், ஈஸியாக இருக்கும் லெவல். சரிங்களா? இது வந்து ஜிம்முக்கு போகாதவங்களுக்கு. ஓகே, லைக் ஜிம்முக்கு போகாதவங்க, புஷ்அப்ஸ் பண்ண முடியாதவங்க, யூ கேன் டூ திஸ் வே. கெட் அப். இல்லை இதுவும் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா லாஸ்ட் சிம்பிள் வே இஸ் வால் புஷ்அப். ஸ்டாண்ட் ஹியர் அண்ட் கீப் யூர் ஹேண்ட்ஸ் ஆன் த வால். Keep your hands closer. That's it. Let's go. Yeah. Keep your hands a little wider. Come back some more. Yeah. Go fully to close there. That's it. இது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஆனால் இது நீங்கள் பண்ணுறது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. நீ வச்சே ட்ரை பண்ணியோ, இல்லை நீ முடியல அப்படின்றவங்க யூ கேன் ட்ரை இன் திஸ் வே. ஓகே. ஸோ புஷ்அப்ஸ் டன், ஸ்குவாட்ஸ் டன், ஸ்டெப் அப் அண்ட் டவுன் டன். லாஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா உங்களோட கோர் மிட் செக்ஷன். ஸோ ஜிம்முக்கு போகாதவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப வீக்காக இருக்கும். கோர்ன்றது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மசில் இன்சைட் அவர் ஆப்ஸ். இட் கண்டென்ஸ் ஆஃப் 6 மசில், எக்ஸ்டர்னல் ஆர்பிக்ஸ், இன்டர்னல் ஆர்பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது உள்ள. ஸோ ரெக்டஸ் அப்டாமினல். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும். பண்ணுறதுக்கு ஒரே வழி, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிளான்க்கு வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் அவுட். ட்ரை டு கீப் யூர் பாடி இன் அ ஸ்ட்ரெயிட் பேரலல் லைன். க்ளூட் ஸ்குவீஸ் பண்ணுங்கள். ரொம்ப பேக்கை ஆர்ச்சும் பண்ணாதீங்க, ரொம்ப கம்மியாகவும் கீழேயும் வராதிங்க. ஸோ இந்த பொசிஷனில் வச்சா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே பொசிஷனில் ட்ரை டு ஹோல்ட் இட் ஃபார் மினிமம் 1 minute. இல்லை முடியலையா 30 seconds, இல்லை 45 seconds. பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் வில் ஸ்ட்ரென்தன் யுவர் என்டையர் தி ஸ்கோர் ரீஜன், கம்ப்ளீட் பெல்ட். ஸ்ட்ரென்தன் யுவர் என்டையர் கம்ப்ளீட் பெல்ட். பட் இது பண்ணும்போது க்ளூட்டை ஸ்குவீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுலேயும் உங்களால் இப்படி பண்ண முடியல அப்படின்னு, இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீ பெண்ட் பண்ணி பண்ணுங்கள். நீ பெண்ட் பண்ணி சேம் வே புஷ்அப் சரி நீ பெண்ட் பண்ணி பண்ணீங்களோ அதே மாதிரி இதையும் நீங்கள் நீ பெண்ட் பண்ணி யூ கேன் டூ திஸ் வே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகாதவங்க பண்ணுறது. அதே மாதிரி கார்டியோ. இப்போ வந்து உங்களால் வெளில வாக்கிங் போக முடியல, ரன்னிங் போக முடியலன்னா ஜிம்முக்கு போகாதவங்க ஒரு 2 ஒர்க் அவுட் இல்லை 3 ஒர்க் அவுட் இருக்குது, அதையே ஈஸியாக பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஜாக்ஸ். ஸோ ஜம்பிங் ஜாக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. இட்ஸ் கைண்ட் ஆஃப் தட்ஸ் இட்.
ஜாக், லெக்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ், லெக்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா டைம் தான். இதில் கவுண்ட் எப்பவுமே இருக்காங்க. கீப் யூர் டைம் ஒரு 30 seconds to 45 seconds. This is the first workout. இது நான் சொல்கிறது எல்லாமே கண்டினியூஸாக பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஹை நீ ஜாக். பர்ஃபெக்ட். This is a high knee jog. இதுவும் ஒரு 30 to 45 seconds. Third is glute kick jog. Turn this way. அதே தான், but try to bring your legs back towards your glutes. Fourth, squat jump. Squat jump, yeah. Done. 2, done. 3. இது ஒரு 30 counts. Next burpees, 10. Be careful. Yeah. Come back. Done. It's push up with jump. See, go down, do a push up, come back and jump. Done. Interval எடுத்துக்கோங்க. லைக் ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக நீங்கள் 5 முடிச்சதுக்கப்புறம் டேக் 30 seconds இன்டர்வல். இட் வில் பி வெரி வெரி டஃப். ட்ரஸ்ட் மீ, இட் வில் பி வெரி வெரி டஃப். ஸோ திஸ் இஸ் அ ஒர்க்அவுட்ஸ் வேர் பிகினர்ஸ் கேன் டூ. லைக் ஜிம்முக்கு போகாதவங்க, ஜிம்முக்கு இப்போ தான் போனவங்க, அவங்க எல்லாமே இதை பண்ணலாம் டு மேக் ஷுர் யூ ஆர் ஃபிட் இன் திஸ் லாக்டவுன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறவங்க, இஃப் யூ ரெகுலர்லி கோயிங் டு ஜிம், உங்களுக்கு டெரா பேண்ட் இல்லை, ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் இல்லைனா நான் சொல்கிறேன் ஒரு பேசிக் டபுளே போதும். சரிங்களா? இது வந்து ரொம்ப எஃபெக்டிவ்னு நான் சொல்ல மாட்டேன். ஐ எம் நாட் சேயிங் திஸ் இஸ் அ பெஸ்ட் alternate for gym. Nothing can be an alternate for gym. இது வந்து இப்போதைக்கு நீங்கள் ஜிம்முக்கு போக முடியாது. என்ன பண்ணலாம்? இதை வச்சு நீங்கள் பம்ப் மட்டும் பண்ணலாம், அந்த மசில் ஆக்டிவேட் பண்ணலாம். ஓகேங்களா? லெட்ஸ் கோ. do a bicep. பட் மேக் ஷூர் யூ ஹேவ் அ பார்ட்னர். வீட்டில் யாராவது அண்ணா, அக்கா, இல்லை தங்கச்சி, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை இந்த டவலை ஹோல்ட் பண்ண சொல்லுங்கள். மேக் ஷூர் தே ஹோல்டிங் இந்த டவல் வெரி லைக் grip நல்லா இருக்கணும் அந்த டவலுக்கு மட்டும். லெட்ஸ் கோ. do a biceps. ஸோ ஃபோர்ஸ் பண்ணுங்கள், ரெசிஸ்ட் பண்ணுங்கள் அவரை. see நான் ட்ரைசஸ் பண்ணலாம், அவர் பைசப்ஸ் பண்ணலாம். that's it. up. so don't do like small reps like 10 to 15, do 20 to 25 reps. Up some more, up nicely, done. For sure you'll feel his biceps. Let's go. 3 more. கண்டிப்பாக அந்த பைசப் மசில் கன்ஃபார்மாக ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா I'm forcing it down, he's lifting it up against the pressure. Let's go. Done. Do this 20 counts. Next for triceps, we'll see the triceps. Yeah. Over extension the same way. Up, 1, up, 2, up, 3, 4. Push down. Done. Now push down. Push this down. Push it down. Okay. I'll do a bicep curl. You do a push up. Okay. Push it down. Push it down. Push it down. Push it down. Done. So next we'll do a shoulder front raise. Okay. Let's go. Down. Up. 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 Done. Do a lat roll. Let's go. Go. Pull. This is for the back muscle. You do a rowing. See, it is nowhere compared to a gym workout. Done. நான் சொல்கிறேன், என்ன தான் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணாலும் ஜிம்முக்கு போகிற மாதிரி ஃபீல் இருக்காது. நான் உண்மையாகவே சொல்கிறேன், நேராகவே சொல்கிறேன். நிறைய பேர் இப்போ யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் இந்த பாடி பில்டர்ஸ் ஆர் அத்லெட்ஸ் ஹூ ஆர் கோயிங் ஆர் கிவிங் எ ராங் இன்ஃபர்மேஷன். லைக் ஹோம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள், மசில் பயங்கரமாக மெயின்டைன் ஆகிடும், அப்படியே இருக்கும்னு. தப்பு. பட் பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்டர்மீடியட்டுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நாட் ஃபார் த அட்வான்ஸ் பீப்பிள், நாட் ஃபார் த அத்லெட்ஸ், நாட் ஃபார் பீப்பிள் ஹூ ஆர் ரெகுலர்லி கோயிங் டு ஜிம். So I am missing the gym, others also will miss the gym, but don't take it as a negative thing. Take it positively. என்னென்ன பெஸ்ட்டாக உங்களால் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். So stay happy and stay strong. That's all that's needed. Thank you.